உடையார்பாளையத்தில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி. சாலை விதிகளை கடைபிடித்தவர்களுக்கு இனிப்புகள் வழங்கல். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தில் சாலை பாதுகாப்பு குறித்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. இதனை ஜெயங்கொண்டம் டிஎஸ்பி சீராளன் தொடங்கி வைத்தார். உடையார்பாளையத்தில் தொடங்கிய இப்பேரணி ஜெயங்கொண்டம் நகர பகுதிகளின் வழியாக சென்று மீன்சுருட்டி குறுக்கு ரோட்டில் நிறைவு பெற்றது. பேரணியில் இருசக்கர வாகனம் ஓட்டும் போதே ஹெல்மெட் அணிய வேண்டும் எனவும், ஹெல்மெட் அணியாவிட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் எடுத்து கூறப்பட்டது. இதனை அடுத்து சாலை விதிகளை கடைபிடித்த பொதுமக்களுக்கு கன்றுகளும் மற்றும் இனிப்புகளும் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. தாப்பலூர் காவல் ஆய்வாளர் ராஜேந்திரன், கொண்டம் காவல் ஆய்வாளர் ராஜா, உடையார்பாளையம் காவல் ஆய்வாளர் விஜயலட்சுமி, கொண்டம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மதிவாணன் மற்றும் கொண்டம் உட்கோட்ட உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் பலர் கலந்து கொண்டதாக துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருசக்கர வாகனம் ஓட்டும் போது தலைக்கவசம் கட்டாயம் அணிந்து வாகனம் ஓட்டுவோம், விபத்தை தவிர்ப்போம், பொதுமக்களின் உயிரை பாதுகாப்பு, பொதுமக்களின் உயிர்களுக்கு பாதுகாப்பு. வழங்கி கௌரவிக்கிறார்கள். சுரேஷ் அவர்கள் தலைக்கவசம் அணிகிறது மட்டும் இல்லாம அவரோட சின்ஸ்டாப் கட்சை தாடை கட்சி சரியாக வாங்க. அந்த உமன் வராங்க. கரடிக்குளம் வேலுமுருகன் தொடர்ச்சியா அவர் சாலையில பார்க்கும்போது தலைக்கவசம் அணிஞ்சாரு. அவருக்கு எங்களுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லாவே கைத்தறோம். இளமங்கலம் அவங்க ஃபேமிலியோட வந்தாங்க, சிறப்பா குட். ஏற்கனவே நாங்க போக்குவரத்துகள் சவுடாம்பிகா ஸ்கூல்ல சொல்றோம், அந்த குழந்தை நம்மளெல்லாம் காவல்துறையா அப்படி எங்க வேணாலும் நம்மளை பார்ப்பாங்கன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது. அவங்க போக்குவரத்து விதிகளை மதித்து நடக்கிறாங்க. அவங்க பேரண்டையும் நடக்க சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள். வர சொல்ல இன்னும் 4 பேர் வர சொல்லலாம். சாலையில சென்று கொண்டிருக்கவங்கள லைவா அவங்களை போட்டுட்டு வரவங்கள உடனே சாலை விதிகளை மதிப்பாங்க. அவங்களோட இருசக்கர வாகனம் சரியா இருக்கு, நம்பர் பிளேட் சரியா போட்டிருக்காங்க, எல்லாமே சரி பார்த்து அவங்களுக்கு பரிசுகள் வழங்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு